வணக்க மக்களே, இணைந்திருக்கிறோம் மற்றும் ஒரு கேளாக்களிகள் நிகழ்ச்சியூடாக கேளாக்களிகள் இது பேசப்படாத பார்க்கப்படாத பக்கங்களின் கதை. கேளாக்களிகள் நிகழ்ச்சியானது வாரம் தோறும் ஒரு விருந்தினரோடு நகர்ந்து செல்வது வழக்கம். அவர் மூலம் நல்ல பல விடயங்களை இந்த சமூகத்திற்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த வாரம் எங்களோடு இணைந்திருக்கிறார் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நடன நாடகத்துறை தலைவர் கலாநிதி உஷாந்தி துரைசிங்கம் அவர்கள். அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். அவரிடமிருந்து நல்ல பல கேள்விகள் மூலம் நல்ல பல விடயங்களை சமூகத்திற்கு கொடுப்பதற்காக சமூக பிரதிநிதிகளாக இருவர் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே உங்களை பற்றி ஒரு அறிமுகம், நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கை பயண பாதைகளோடு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நான் கலாநிதி உஷாந்தி துரைசிங்கம், சுவாமி புலானந்த அழகேற்கற்கை நிர்வாகம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 16 வருட காலமாக இந்த கலைப்பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. சிறு வயதிலேயே நடனத்தில் ஆர்வம் உள்ளதுனால எனது தாயிட தூண்டுதல்னால நான் அந்த கலையை முறையாக கற்றேன்னா. இந்த முதல் குரு கலாநிதி வசந்தி நீரு, அதன் பிறகு கலாநிதி மலர்விழி சிவஞான சோதி குரு, அவங்கள்ட்ட தான் நான் முறையாக அந்த கலையை இங்கே மட்டக்களப்பில் கற்றுக்கொண்டேன். நான் அதன் பிறகு ஏஎல் முடித்ததன் பின்பு திருச்சிராப்பள்ளி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் முதல் பட்டத்தை பெற்றேன் நான். பிறகு எம்எஃப்ஏ அதையும் முடித்தேன் நான். அதன் பிறகு எங்களோட இலங்கைக்கு மீண்டும் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக எனக்கு நியமனம் கிடைச்சது 2009ஆம் ஆண்டு. அதிலிருந்து அப்படி இந்த கலைப்பயணம் சென்று கொண்டிருக்குது. இதுபடியாக இருக்கும் பொழுது நீங்கள் எங்கு பிறந்தீர்கள், எப்படி வளர்ந்தீர்கள், எந்தெந்த பாடசாலைகளிலே ஆரம்ப கால கல்விகளை மேற்கொண்டு இந்த விடயங்களையும் கதைத்து கொண்டு போகலாம். நான் பிறந்தது மட்டக்களப்பு வன்னியனார் வீதி புளியந்தீவு, அதில் தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். நான் முதல் ஆரம்ப கல்வி படித்தது வின்சன் மகளிர் உயர்தர பாடசாலை, அதில் தான் கற்றுக்கொண்டேன். நான் ஏழுக்கு நான் சுபி டீச்சர் அவங்கள்ட்ட நடனம் பயிலணுமன்றதுக்காக ஏஎலுக்கு ஹிந்து காலேஜில் இந்த ஏஎல் படிப்பை முடித்தேன். எப்படி இருக்கும் பொழுது இந்த நடனத்துறைக்குள்ளே வர வேண்டும் அல்ல இந்த துறையிலே நீங்கள் பயணிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எப்படி ஆரம்பித்தது? சிறு வயதில் எங்களுக்கு கலை நிகழ்வுகள் பார்க்குறது, டிவியில் பார்க்குறது, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டில் தான் எனக்கு நடனம் வந்தது. எங்களோட ஃபேமிலிக்குள்ள ஒருத்தரும் கலை சம்மந்தமாக இல்லை, வேறு ஃபீல்டில் எல்லாரும் இருக்கிறாங்க. நான் தான் அதில் கூட ஈர்க்கப்பட்டு அதை படிக்கணும்னு விரும்பும்போது இந்த அப்பா அதுக்கு முதல் சொல்லி போட்டவர், இவருக்கு டான்ஸ் நல்லா வருது படிக்கட்டும் என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்தின எங்களோட அம்மா தான். அவங்க 2 பேருமே இப்போ கடந்த 3 வருடமாக தான் அவங்க இல்லாமல் நான் இருக்கிறேன். அதுவரையும் என்னோட தொடர்ந்து அந்த கலை பயணத்தில் பயணித்து கொண்டு என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னை கொண்டு சென்றவங்க. இந்த கலைத்துறை சாராத ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு கலைஞர்களை உருவாக்குவது என்பது சாதாரண விடயம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய தாய் தந்தையுடைய ஆதரவு உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கு. இந்த விடயத்தை வைத்து பார்க்கும்பொழுது இன்றைய சமுதாயத்திற்கு எதை கூற விரும்புகிறீர்கள்? இந்த குடுப்பாக இந்த பின்னணி இல்லாமல், குடும்ப பின்னணிகள் இந்த துறை சார்ந்து இல்லாமல் உருவாகக்கூடியவர்களுக்கு இந்த விடயத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் எதை கூற விரும்புகிறீர்கள்? கலையை பொறுத்தவரை எங்களுக்கு அது ஒரு கடவுளோட கிஃப்ட்னு தான் சொல்லுவாங்க. கலையை எல்லாராலையும் ரசிக்க முடியும், ஆனால் அதை முறையாக கற்று சமூகத்துக்கு கொடுக்குறன்றது மிக குறுகிய ஒரு இதாகவே இருக்குது. ஏனென்றா அந்த கலை ஆசிரியக்கப்பட்ட கலை எல்லாருக்கும் வராது. ஆசிரியக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த கலை தங்களுக்குள்ள உருவாகி அதை நீண்ட பயணமாக கொண்டு செல்லப்படுது. சில பேர் படித்தாலும் இடையில விட்டுருவாங்க. நான் சமூகத்துக்கு சொல்கிறேன்டா, ஆர்வம் இருக்கிறவங்க அதற்கான சரியான ஒரு அந்த வழிகாட்டிகளுக்கூடாக படித்து அந்த கலையில் முதிர்ச்சி பெறுறது நல்லமென்று நான் நினைக்கிறேன். நீங்கள் 16 வருடங்களாக இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த வகையிலே மாணவர்கள் குறிப்பாக அவர்கள் பொது கற்கையாக இருக்கட்டும் அல்லது சிறப்பு கற்கைக்கு அவர்களுடைய ஆர்வம் எவ்வாறு காணப்படுகின்றது? முன்னருடன் ஒப்பிடும் பொழுது தற்பொழுது அதிகளவான மாணவர்கள் இந்த துறையிலே சிறப்பு கற்கையை பயில வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இருக்கின்றார்களா? அது எவ்வாறு காணப்படுகின்றது? விரிவுரையாளர்களாக தான் நான் 16 வருடம் என்ற பயணம், கலை பயணம் 30 வருடம் ஆயிட்டுது. நான் முதல் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு பிறகு பிள்ளைகளை உருவாக்கியிருக்கிறேன். இப்போவும் சர்வதேச நாடுகளுக்கு சென்று ப்ரோக்ராம் செய்கிறது,
அப்புறம் ஆய்வு மாநாடுகளில் வந்து இந்த பரதத்தோட ஏதாவது எங்களுக்கு அது ஒற்றுமையான அதுக்கு சார்பாக இருக்கிற டாப்பிக்குகளை வந்து நான் வந்து ஆய்வு செய்தது இப்படி என்ற பயணம் போய் கொண்டிருக்குது. 16 வருட இந்த அதாவது ஒரு விரிவுரையாளராக நான் கடமையாற்றும் போது முதல் படித்த மாணவர்கள் குறைவாக உள்ளனர். ஆனால் அவங்கள்ட்ட நிறைய ஆர்வமும் அந்த கலைக்கான அந்த தாற்பயம் தெரிந்து கற்றுக்கொள்கிற மாணவர்களை தான் நான் முதல் சந்திச்சிருக்கிறேன். இப்போ அதிகளவு மாணவர்கள் உள்வாங்கப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட நபரே அந்த கலையை முறையாக கற்க விரும்புகிறாங்க. மெட்டாக்கள் வந்து அந்த டிகிரிக்காக படிக்க வர அதாவது எந்த ஒரு கணிப்பீடு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். உள்ளே வந்த உடனே 4 வருஷத்துல டிகிரியை முடிச்சுட்டு போக முடியும்னு நினைக்கிறவங்களோட எண்ணங்கள் தான் கூட இருக்குது அவங்களோட பழகும்போது. ஆனால் அந்த அந்த எண்ணம் மாறணும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த பாடத்தை நாங்கள் சூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா அதுக்கான உழைப்பு அதுக்கான கடுமையான அந்த சொல்கிற தவம் பண்ணுவாங்க நிறைய நாங்கள் அதுக்காக அர்ப்பணிக்கணும் எங்களை. அப்படின்னா தான் அந்த கலையை வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது இப்போவும் முன்பு இருந்த கலைஞர்களை போல் நாங்களும் இனி எதிர்காலத்தை வந்து பெரிய பெரிய கலைஞர்களை பார்க்கலாம். இந்த கலைத்துறையில் குறிப்பாக இந்த நடனத்துறையிலே நீங்கள் இந்த விரிவுரையாளர் கற்றல் கற்பித்தலுக்கு வருவதற்கு முதல் நீண்ட காலமாக வந்து ஆற்றுகைப்படுத்தலில் ஈடுபடும். அந்த காலங்களை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இதை கூறுவீர்கள்? மறக்க முடியாத சம்பவம்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்தியாவுக்கு போன புதுசில் எங்களுக்கு அப்போ நான் எங்களோட பாரதாசன் யூனிவர்சிட்டி கலைக்காவிரியில் கற்றுக்கொள்ளும் போது முதல் அனுபவமாக அங்கே வந்து அவங்களோட சுதந்திர தினம் அதை முன்னிட்டு நடனம் எங்களோட கலைக்காவிரியால் நிகழ்த்தப்பட்டது. நடன மாணவர்கள் 150 பேருக்கு மேலே இருக்கும். அவ்வளோ பேருமே அந்த இந்தியாவோட அமைப்பில் வந்து ஒவ்வொரு மாநிலமும் ஒரு இடத்துல இருக்கும். அந்த மாநிலத்தில் என்ன சாஸ்திரிய நடனங்கள் இருக்குதோ அந்த சாஸ்திரிய நடனங்களை பிரதிபலித்து பழைய அந்த நிகழ்வு நடந்தது. அதில் நான் வந்து கேரளா நடனத்தை சேர்ந்த மோகினி நடனம் நான் பரதத்தோட அந்த நடனத்தையும் பாட்டையுமா படித்து கொண்டு இருந்தேன்னா அந்த நடனம் ஆடினது அது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஏனெண்டா அந்த ஒரு நாட்டையே வடிவமைச்சு அதுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் ஒரு மாநிலம் எந்தெந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல அந்த சாஸ்திரிய நடனங்கள் ஆடப்படுறதுன்றது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. அப்படி ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள் இருக்கத்தான் செய்கின்றது. கலைத்துறையில் நிறைய தனியார் நிறுவனங்கள் நிறைய செயற்பட்டு கொண்டு இருக்கு. நடனமாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம். நிறைய நிறுவனங்களில் வந்து கற்கை நெறியூடாக பயிற்றப்பட்டு கொண்டு இருக்காங்க. நிறைய டிப்ளோமாக்கள் வந்திருக்கு. ஒரு நிர்வாகத்தில் அரசாங்கம் பல்கலைக்கழக ரீதியாக ஒரு நிர்வாகத்தில் பட்டப்படிப்பு 4 வருடம் தொடரும் பொழுது வெளியில் கற்கிறத விட இங்கே என்ன முக்கியத்துவம் நீங்கள் பார்க்குறீங்க? ரெண்டுமே கலை வளர்க்குற நிறுவனமாக தான் நான் பார்க்குறேன். அதில் வந்து டிகிரி இல்லை, ஆனால் அவங்கள்ட்ட வந்து நிறைய ஆளுமை இருக்கும். அதுக்காகவே தங்களை அர்ப்பணிப்பாங்க. எங்களோட நிர்வாகம் வந்து அதை தாண்டி ஒரு டிகிரி கிடைக்கும். அதோட இந்த நாட்டில் எங்களுக்கு டிகிரி இருந்தால் தான் ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும்போது அதற்கான ஒரு பெரிய தளமாக எங்களோட பல்கலைக்கழகங்கள் இருக்குது. ஆனால் அதுலேயும் இப்போ அவங்களுக்கு ஒரு பட்டப்படிப்போடு அவங்களோட கலையை அவங்க தொடர்ந்து கொண்டு போகும்போது அவங்க அடுத்தடுத்து எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டின்னு சொல்லி வெளிநாடுகளில் சென்று படித்து தங்களை இன்னும் அதிகமான ஆளுமைப்படுத்துறதுக்கு பல்கலைக்கழகம் ஒரு பெரிய தளமாக இருக்கின்றது. நிச்சயமா. இப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய உயர் படிப்புகளை வந்து இந்தியாவிலே மேற்கொண்டு குறிப்பாக பாரத நாட்டை கலைகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு என்று கூறுவாங்க. அப்போ அங்கு அந்த கற்றுக்கொண்ட அந்த கால அனுபவங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஒரு நாடை விட்டு அம்மா அப்பா சகோதரங்கள் எல்லாரையும் விட்டு போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அங்கே இருக்கவே பிடிக்கல. ஆனால் பிறகு நாங்கள் இன்னத்துக்காக போனோம்ன்ற ஒரு இது எங்களுக்கு தோணும் கட்டாயம். அப்போ அம்மாவோட அட்வைஸ் படிக்க போனதை முடிச்சுட்டு தான் வரணும்ண்டு அதுக்கு பிறகு அந்த முதல் அந்த இடத்தை பழக்கப்படுத்தினது, அப்புறம் அங்கே இருக்கிற மக்களோட பழகினது. இப்போ தமிழர்களாக இருந்தாலும் அவங்களோட பழக்க வழக்கம் எங்களோட நிறைய மாற்றங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ அதுவும் ஒரு பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் என்றபடியால் எல்லா மாநிலம் கேரளா, ஹிந்தி, பிறகு கர்நாடகா, தெலுங்கு அப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்து மாணவர்கள் வந்தவங்க.
அவங்க ஒவ்வொருத்தரோடையும் பழகுற ஒரு சந்தர்ப்பம், அவங்களோட கலைகளை அறிஞ்சு கொள்ற ஒரு சந்தர்ப்பம். மற்றது நாங்கள் அங்கே போயிட்டு அங்கே ட்ரூப்புண்டு, அதாவது நடனத்திலேயே ஒரு தனி குழு ஒன்று அமைச்சு வச்சுருந்தவங்க எங்களோட ஃபாதர். அவர் தான் எங்களோட ஃபவுண்டர், ஜார்ஜ் ஃபாதர்ண்டு. அவங்க வந்து முதல் உள்ள இலங்கை இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களையும் என்ன நிகழ்வு நடந்தாலும் எங்களோட அந்த கலைக்காவிரியால் ஒரு குரூப்பை கொண்டு போவாங்க. அந்த குரூப்பில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அந்த கலை தோன்றுனுன்ற ஒரு நாட்டிய நாடக அமைப்பு மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல்லாக நாட்டிய அமைப்பில் இருக்காது. அது அந்த அதை பாடலாக வச்சு அப்புறம் ஒரு பூமாதேவி இந்த எல்லாத்தையும் தாங்கி கொண்டு அப்புறம் அந்த கலைகள் எல்லாம் அவள் எப்படி இது பண்ணுறாங்க வெளிப்படுத்துகிறாங்கன்ற அந்த பூமாதேவியோட ஒரு கான்செப்டில் ஒரு ப்ரோக்ராம். அப்படி பிறகு அங்கே கூடுதலாக வந்து வரதட்சணை பிரச்சனை இருக்குது தானே, இப்போ அதை வச்சு ஒரு நாட்டிய நாடகம். அந்த மாதிரி சமூகத்துக்கு தேவையான நாடகங்கள் மற்றது நடனங்கள் அப்படி அமைச்சு கொண்டு நிறைய இடங்களில் வந்து ட்ராவல் பண்ணி அந்த நிறைய விழிப்புணர்வு கொடுக்குற ஒரு கலைக்கூடமாக தான் அது இருந்தது. இலங்கை மாணவர்களுடைய வெளிநாட்டு சலுகைகள் கிடைக்கல. ஏன்னா நாங்கள் இலங்கையிலேருந்து இந்தியா இப்போ இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகிறது வந்து அந்த நேரத்தில் வந்து சாத்தியம் இல்லாத இருந்ததுனால அப்படி போக கிடைக்கல. ஆனால் அதுக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற நிறைய இடங்களை போகிறதுக்கும் அங்கே இருக்கிற கலைகளை நாங்கள் அறிஞ்சு கொள்றதுக்குமாக நிறைய ஒரு இடமாக எங்களுக்கு அந்த நாங்கள் கற்ற கலைக்காவிரி அமைந்திருந்தது. இப்போ தற்பொழுது கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு இவ்வாறான களங்கள் வந்து வெளியில காணப்படுதா? இப்ப அவர்கள் சர்வதேச ரீதியில வேறு நாடுகளுக்கு சென்று அவர்களுடைய ஆய்வுகளை மேற்கொள்வதாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய கலைகளை வெளிப்படுத்துவதாக இருக்கலாம். அவ்வாறான களங்கள் தற்போதைய இப்ப மாணவர்களுக்கு காணப்படுகின்றதா? அது என்ன மாதிரி இருக்கின்றது? முன்பை விட இப்பதான் அதிகமாக கிடைக்குது என்று நான் நினைக்கிறேன். ஏனெண்டா இப்போ எங்களுக்கும் அப்படி நாங்கள் யூனிவர்சிட்டி என்ட்ரு பண்ணுற அந்த வயசில் கூட இங்கே இலங்கைக்குள்ளே தான் எங்களுக்கு அந்த நிகழ்வுகள்லாம் கிடைச்சது. இப்போ நிறைய நிர்வாகங்கள் பிறகு இந்த இணையதளங்களுக்கூடாக எல்லாம் ஃபேஸ்புக், டிக்டாக் அதற்கூடாக தங்களை வெளிப்படுத்துகிற மாணவர்களை வெளியில் அந்த நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்கன்னு உணர்கிற கலைஞர்கள் வந்து அவங்கள இன்வைட் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ்கள் கொடுக்குறாங்க. இப்போ நாங்களுமே ஜனவரி 2024 ஜனவரி வந்து அயோத்தி ராமர் கோயில் திறந்த அந்த 3ஆம் நாள் எங்களோட பல்கலைக்கழகத்தால் நான் ஒரு நாட்டிய நாடகம் கொண்டு போனேன். அது பயங்கர வரவேற்பை கொடுத்தது. வலிமையாக அந்த கோயில் பக்கத்தில் தான் அந்த மேடை போட்டு ஆடுவதாக இருந்தது. எங்களோட முதல் நாள் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அவங்க அந்த கோயிலுக்குள்ளேயே 20 நிமிடம் ஆடுறதுக்கான மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த டைம் தானே, அப்போ அதை ஒரு 7 நிமிஷத்துக்கு சுருக்கமாக செய்ய சொல்லி அந்த இடத்துலையே நாங்கள் ஆடினது எங்களோட மாணவர்கள். அப்படியெல்லாம் எங்களுக்கு அந்த மாணவர்களுக்கும் கிடைக்கிது, அதே நேரத்தில் கலைஞர்களுக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு இப்போ நாங்கள் இண்டிவிஜுவலாக நாங்கள் சும்மா போயிட்டு வரலாம், ஆனால் கலைக்கூடான பயணம் என்று பார்க்கக்குள்ள இப்போ அதிகமாகவே கிடைக்கிது மாணவர்களுக்கு. பொதுவாக கலைஞர்களுக்கு வந்து பொருளாதாரம் எப்பயுமே ஒரு பக்கபலமாக இருக்கணும். நாட்டோட வங்குரோத்து நிலையில இருந்து மக்கள் இனிமே மீண்டு வந்து கொண்டிருக்காங்க. அப்படி கலைஞர்களுமே நிறைய சவால்களை எதிர்கொண்டிருக்காங்க. இன்னுமே அதில் இருந்து மீண்டு வந்துட்டாங்களா? என்ன மாதிரியான சவால்களை வந்து அவங்க பொருளாதார ரீதியாக எதிர்கொண்டுக்கிட்டு இருக்காங்க? மீண்டு வந்ததுக்கு பிறகு சவாலை எதிர்கொள்கிறாங்களா? மீண்டு வந்த பிறகு சவாலை எதிர்கொள்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கான தளம் கிடைக்கலன்னு தான் இந்த இப்போ பொருளாதாரம் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும்போது அவங்களோட தேவைகளை அவங்க நிவர்த்தி செஞ்சு அந்த நிகழ்வை செய்யலாம். ஆனால் எந்த கருத்து நிறைய பேர் நிறைய இது திறமைகளோட கலைஞர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கான இடம் அதே மாதிரி பொருளாதாரம் இதுகள் கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி அவங்க அதை சவாலாக எதிர்கொண்டு வர்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். நிச்சயமாக அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த இந்தியாவிலே உங்களுடைய கலை பயணத்தை மேற்கொண்டிருக்கும் பொழுதும் இந்தியாவிலே இந்த கலைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் ஈழத்திலே கலைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் அந்த கலையை பற்றி நிறைய அறிஞ்சிருப்பாங்க. சொல்லப்போனால் ஆரம்ப காலத்தில் வந்து பிராமின்ஸ் தான் அந்த பரத கலையை பெருசாக தூக்கி அந்த உச்சத்தில் வச்சிருந்ததாகவும், பிறகு 19ஆம் நூற்றாண்டில் ருக்மணி அரண்டியல் வந்து தான் பிறகு எல்லாரும் படிக்கலாம், அது எல்லாருக்குமான கலை என்று கொண்டு வரப்பட்டு இப்போ சமூகங்களுக்குள்ள அது வந்து பெருமளவு பேசப்பட்டு வந்தாலும்
சில இடங்கள்ல பரதமண்டை என்னன்னு தெரியாம இருக்கிற கிராமங்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துலையுமே வந்து இப்ப நீங்க பார்ப்பீங்க நடன நிகழ்வு பாட்டு அப்படின்லாம் நடக்கும்போது அந்த கூடுதலாக பெருசா வெளியில வராத கிராமங்கள்ல இருந்து தான் நல்ல கலைஞர்களை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இப்ப இந்த ஊடகங்கள் வந்து நிறைய மறைமுகமா இருக்கிற அந்த கலைஞர்களை தேடி வெளியில கொண்டு வருது. அதனால இப்ப அதுக்கான அங்கீகாரம் நிறையவே இருக்குது. நாங்க படிக்க போற காலத்துல பரதநாட்டியம் சில இடங்கள் ஆட போன பரதநாட்டியம் அப்படி டான்ஸ் அதனால அந்த கிராமிய கலையில தான் கூட அறிமுகமா இருந்தது. பிறகு பிறகு இப்படி எல்லா இடங்களையும் எங்கட கலைகளும் ஊடுருவி செல்வதனால இப்ப பெருமளவு அந்த கலையை தெரிஞ்சுது, நிறைய பேருக்கு தெரியுது. இப்போ அந்த தமிழ்நாட்டு அல்லது இந்தியாவிலே அந்த கலைகளுக்கு அரசு நிறுவனங்களோ அரசு சார்பற்ற நிறுவனங்களோ அல்லது மக்களோ கொடுக்கக்கூடிய ஆர்வம் அல்லது பங்களிப்பு போல் ஈழத்திலே அவ்வாறான பங்களிப்புகள் இருக்கிறது. இலங்கையில இல்லைன்னு சொல்வதற்கு இல்லை, ஆனா நிறைய கிடைப்பதில்லைன்னு தான் சொல்லணும். ஆனா இந்தியாவை பொறுத்தவரை எங்க இருந்தாலும் எத்தனை ஆயிரம் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் நம்மள்கிட்ட திறமை இருந்து நாங்க அதை கொண்டு சேர்க்கணும்னா சரியான இதுல கொண்டு சேர்க்கப்படுது. இங்க வந்து அந்த அதாவது ஸ்கூல்ல பாடமா இருந்தாலுமே இன்னும் அந்த அளவுக்கு இந்திய அளவுக்கு வந்து ரீச் ஆகலைன்னு தான் நான் இந்த கருத்து நினைக்கிறேன். ஆரம்பத்துல வந்து ஒரு பாடத்திட்டங்கள் வந்து காணப்பட்டிருக்கும். இப்ப நடனத்துறையாக இருக்கலாம் அல்லது நாடகத்துறையாக இருக்கலாம். அதற்கென்று பாடத்திட்டங்கள் காணப்பட்டிருக்கும். அதில் எதுவும் மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றதா? அந்த மாற்றங்கள் எவ்வாறானதாக காணப்பட்டிருக்கின்றது? ஆரம்ப காலத்துல இருந்தே பாட அமைப்புன்றது ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து 5 மெத்தட்ல வந்து சப்ஜெக்ட் மாறுது, அதாவது புதுப்பிக்கணும் என்ற இடத்துல மாற்றம் பெறுது. இப்ப சமஸ்கிருதத்துல முத்திரைகள் சொல்வது கஷ்டம் என்றபடியா அது தமிழ்ல வந்து மாற்றம் பெற்று அதை கொடுக்கணும் என்று எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அப்படி இன்னும் அது வந்து வழக்கத்துக்கு வரல இருந்துமே அதையும் உள்புகுத்தினா சில வேளை மாணவர்கள் விரும்பி படிக்க வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனா சமஸ்கிருதத்துல சொல்லும்போது அந்த கலைக்கான ஒரு சிறப்பு அது சொல்லும்போது அதில் ஏற்படும் அந்த உணர்வு அது வந்து சமஸ்கிருதத்தில் சொன்னாதான் நல்லா இருக்கும் என்ற அபிப்பிராயம். ஆனால் மாற்றங்கள் நிறைய இருக்குது. இப்போ சில நேரம் ஆரம்ப குருமேர் அதாவது எங்களோட சிரேஷ்ட குருமேர்கிட்ட இருக்கிற கலைகள் உருப்படிகளை தற்காலத்தில் இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் புதுசாக அந்த சாயல் மாறாமல் புது புது உருப்படிகளை உருவாக்கி அதை பாடங்களுக்கு உள்புகுத்தி கொண்டு வர்றாங்க. அந்த மாற்றங்கள் அது ஒரு வளர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். ஏண்டா அப்படி இருந்த இடத்துல இருக்காம எல்லாம் நகர்ந்து போகிற மாதிரி கலையும் நகர்ந்து கொண்டு போகுது. ஆனால் அதோட அந்த அதுக்கான என்ன பரதநாட்டியத்துக்குன்ற ஒரு அமைப்பு இருக்குன்னு தானே அதில் தாற்பயம் மாறாமல் அதை வளர்த்து கொண்டு போகிறேன்னு இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்காக வந்து நீங்க எப்படியான மாற்றத்தை கொண்டு வந்தா மாணவர்கள் வந்து இலகுவா இந்த கற்கையை புரிய முடியும், கற்றுக்கொள்ள முடியும், அல்லது அவர்களுடைய ஆர்வம் வந்து கூடவா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? பரதநாட்டியம் விரும்பி படித்தா அது உண்மையாகவே கஷ்டம் இல்லை. இப்போ எல்லா படிப்புலையுமே அதுக்கான கடின உழைப்பு கொடுக்கணுன்றதான் என்ற அபிப்பிராயம். அதே மாதிரி அவங்க விரும்பி படிக்கும்போது பெற்றோர தூண்டுதல் இல்லாமல் அதை படிக்கிற ஒவ்வொருத்தரும் அதை விரும்பினா அது மேலே சொல்லுவாங்க காதல் என்று சொல்லுவாங்க, அந்த அந்த விருப்பு இருக்கணும். இருந்தால் தான் அந்த கலை வந்து யாரும் சொல்லி கொடுக்காம வரும். இப்போ ஒரு குருன்றவங்க எங்களுக்கு வந்து வழியை தான் காட்டுவாங்க, நாங்கள் தான் அதை எங்களுக்கான பெரிய ஒரு பாதையாக மாற்றிக்கொண்டு எங்களை வளர்த்து கொண்டு போகணும். பரதநாட்டியம் சமஸ்கிருதம் இணைச்சி இருக்கிறபடியாக சிறிய சிறிய மனப்பாடங்கள் பண்ணுறது சிறிய சிறிய கஷ்டம்தான். அது இப்போ தற்கால மாணவர்களுக்கு நான் அதை பெருசாக நினைக்க மாட்டேன். ஏன்னா அவங்களோட மனசில் ஆழமாக பதிய வைக்காமல் படிக்கிறதுனால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. அதை வந்து பயிற்சி முறையில் பாடமாக்கும் போது அது இலகுவாக தான் இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது இந்த ஈழத்துக்கு என்று தனித்துவமான கலை வடிவங்கள் இருக்கிறது, குறிப்பாக பிரதேச ரீதியாக அப்படியான ரீதியாக இருக்கும்பொழுதும் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நடன நாடகத்துறை சார்பாக ஈழத்து கலை வடிவங்களை ஊக்குவிப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டு கொண்டிருக்கு? கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வந்து
கூத்து தான் எங்களோட ம். பாரம்பரிய கலை. இப்போ அந்த கூத்துக்கலை வந்து முதல் கிராமங்கள்ல வந்து கோயில் விழாக்கள் இல்லாட்டி அங்க இருக்கிற ஏதோ கலை நிகழ்வுகளுக்கு தான் ஆடப்பட்டு வந்தது. இப்ப வந்து எங்களோட பல்கலைக்கழகத்துல இவங்களோட ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிலையும் ஒரு பாடமாக அவங்க அதை உள்வாங்கியிருக்கிறாங்க கூத்தை. நவீனத்துவம் படுத்தி அது மறைந்து போகாமல் இருக்கிறதுக்காக அதை உள்வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி எங்களோட சுவாமி விவேகானந்தாலய கேட்கையில் நாடகத்துறைக்கு வந்து தனியொரு பாடமாக இருக்குது. 4th இயரில் ஃபர்ஸ்ட் செமியில் வந்து அந்த செகண்ட் செமியில் அவங்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்குது. அதை தாங்களே அண்ணாவி மேலே கூப்பிட்டு கற்று அதை வந்து கொஞ்சம் நவீனப்படுத்தி அதோட அரங்க பிரவேசமாக சட்டம் கட்டுதல் சலங்கை அணிதல் என்ற அந்த அமைப்பில் வந்து அந்த கூத்துக்கலைகளை வந்து வளர்த்து கொண்டு வராங்க. கலைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு எப்படி அமைதுன்றது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பட்டப்படிப்பை தொடர்ற கலைஞர்களுக்கு என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகளை வந்து நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்குது? நிர்வாகம் அவங்களுக்கு பட்டம்தான் வழங்க முடியும். ஆனால் அவங்க படிக்கும்போதே இப்போ பரதநாட்டியம் கற்றுக்கொள்கிற ஒரு மாணவி வந்து தனி ஒரு பரத கலைஞராக மட்டும் பெறாமல் அதுக்குள்ளே வந்து மேக்கப் சொல்லி கொடுப்படுது. அப்போ அதில் வந்து இன்னொரு கலை அதில் உள்வாங்கப்படுது. அதுமாதிரி நட்டுவாங்கம் சொல்லி கொடுக்கப்படுது. இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு ஆள் படித்தாங்கண்டா தனி ஒரு பெர்ஃபார்மராக மட்டுமே இருப்பாள். அதில் தான் அவள் பாண்டித்தியம் பெற்றிருப்பாள். இன்னொரு ஆள் நட்டுவாங்கத்தில் தனி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கலைஞராக இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்கள எப்படி தங்களை கொண்டு வரணும். அரசாங்கம் தங்களுக்கு வேலை தரும் வரைக்கும் தங்களை வளர்த்து கொள்றதுக்கான அத்தனை விடயங்களும் உள்ள கொடுக்கப்படுது. அதில் இப்போ நான் படிக்கும்போது எனக்கு அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன எனக்கு ஆர்வம் இருக்கோ அதை நான் வளர்த்துட்டு வந்து நாங்கள் கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலுமே பார்ட் டைமாக இந்த ஒர்க்கை செஞ்சுட்டு போகிற மாதிரி பெயிண்டிங் எடுத்தால் பெயிண்டிங், பிறகு சிலைகள் வடிவமைப்பு அப்படின்ட்டு செய்கிறது, ட்ராமா பொறுத்தவரை ஸ்கிரிப்ட் எழுதுறது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதில் நீங்கள் தான் அதை தேர்வு செஞ்சு உங்களுக்கு அதை தொழில் வாய்ப்பாகவும் அதை ஆக்கி கொண்டு அதே நேரத்தில் உங்களோட பட்டப்படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களோட தொழிலையும் போய் நிரந்தர ஒரு தொழிலாகவும் ஆக்கி கொள்வது அது மாணவர்களோட முயற்சியாக தான் இருக்கும். நிர்வாகம் அதை அதுக்கான சோர்ஸை கொடுக்குமே ஒழிய அதை பயன்படுத்தி அதை வெளிப்படுத்தி அதுக்கான ஒரு இடத்தை பிடிக்கிறது உங்களோட மாணவர்களான அதுக்கு தான் பொறுப்புன்னு நான் சொல்கிறேன். ஆமாம். இப்போ நாடகங்களாக இருக்கலாம், இல்லது அவர்களுடைய கலைகளை அவர்களுடைய பல்கலைக்கழகங்களை வந்து அவங்க இணைந்து அவர்கள் மேடை ஏற்றமோ அல்லது அரங்கேற்றம் செய்கின்ற பொழுது அதனை பார்க்க வருகின்ற அந்த மாணவர்கள் அவர்களுடைய ஆர்வம் எவ்வாறு இருக்கின்றது? வேறு துறை மாணவர்களாக இருக்கலாம் அல்லது அதே துறை மாணவர்களாக இருக்கலாம். அவர்களுடைய இந்த மாணவர்களுடைய ஆர்வம், அந்த கலையை நாங்களும் பார்க்க வேண்டும், அந்த கலையினை கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வாறான ஆர்வங்கள் தற்பொழுது மாணவர் மத்தியில் காணப்படுகின்றதாக நீங்கள் உணர்கின்றீர்கள்? நாடகம் அதிகமாக நாடகம்ங்கிறதுல வந்து கூடுதலாக விழிப்புணர்வு சம்பந்தமான, அதாவது சமூகத்துக்கு என்ன தேவையோ அதை வெளிப்படுத்துகிற நாடகங்களாக தான் கூட அமைக்கிறது. மாணவர்களுக்கு விரிவுரையாளர்கள் நாடகம் அமைத்து கொடுக்குற ஒரு இடமும் இருக்குது. பிறகு மாணவர்களே தாங்க டைரக்ட் பண்ணுற ஒரு தளமும் இருக்குது. ஆனால் அந்த நாடகம்னா நாடக மாணவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா மாணவர்களுமே அதை இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. அதில் என்ன சொல்லப்படுதுன்ற அது மாணவர்கள் சமூகம் சொல்ல விரும்புகிற விஷயங்கள் எதுவும் வந்தால் இன்னும் அதிகமாக அதை ரசனையாக பார்த்து அதுக்கான கைதட்டல்கள் விசில்கள் என்று அந்த அவங்களோட அந்த மனசில் இருக்கிறது ஒரு நாடகமாக வெளிப்படுத்தினோன்னா அதில் அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குதானே, அது ஒரு சந்தோஷமாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கூல்ல இருந்து இப்போ நாடகம், டான்ஸ், மியூசிக் சம்மந்தமானாக்கள் எங்களோட இதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதத்தில் அவைக்காற்றுகை நடக்கும். பரதநாட்டிய அவைக்காற்று அது பார்வையிட எல்லா இடங்கள் இருக்கிற ஸ்கூல் மாணவர்கள் வருவாங்க. ட்ராமாக்கும் அப்படி வருவாங்க. மியூசிக் அப்படி எல்லா மாணவர்களுக்குள்ளே அந்த ஆர்வம் இருக்கிறதே தான் வளமை. இப்போ நான் வேலைக்கு வரும்போது 30 மாணவர்களை ஒரு பேட்சில் உள்வாங்கினது இப்போ 100 மாணவர்கள் வராங்கன்னக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை. ஆனால் அதை அதிகப்படுத்தி அந்த 100 பேருமே ஒரு கலைஞனாக மாறினா அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி என்று சொல்கிறேன். 100ல் குறிப்பிட்ட ஒரு சமூகமே கலைஞராக இருக்காமல் அதற்காகத்தான் சொன்னது ஆரம்பத்தில் நான். நிச்சயம் இப்படி இருக்கும்போது இந்த வேலை வாய்ப்பு என்று வரும்பொழுதும் இந்த
நாடக நடனத்துறையிலிருந்து வெளிவரக்கூடிய பட்டதாரி மாணவர்களுக்கான துறை சார்ந்த அரச வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, எவ்வாறான வேலை வாய்ப்புகள் இருக்கிறது? டீச்சர்ஸ் பரதநாட்டியம் நாடகத்துக்கெல்லாம் ஆசிரியர் நியமனம் கிடைக்குது. அப்போ கொஞ்சம் இப்போ எங்களோட நாட்டு நிலைமையில் ஒரு 4 வருட காலமாக எந்த வேலை வாய்ப்பும் கொடுக்கப்படலை. அப்புறம் அந்த கல்ச்சரல் சென்டரில் கலாச்சார உத்தியோகத்தர்கள் அப்படின்னு கொடுக்கப்படுது. அப்போ கலாச்சார உத்தியோகத்தர்களாக கொடுக்க போகும்போது சமூகங்களுக்குள்ள அவங்களோட ஊழல் அவங்க உள் போகிறது, சமூகங்களுக்குள்ள அந்த கலையை வளர்க்குறது, வெளிப்படுத்துறது, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்கிது. அந்த வகையில் தான் இங்கே வந்து தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிஏ முடிச்சுட்டு எம்ஏக்கு உயர் கல்வி படிப்புகளுக்கு இந்தியா முடிச்சுட்டு வரவங்களுக்கு இங்கே பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர்களுக்கான நியமனங்கள் இருந்தால் அதுலேயும் நிறைய பேர் உள்வாங்கியிருக்காங்க. இப்போ எங்களோட யூனிவர்சிட்டியில் படித்து அதில் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்து அப்புறம் எம்ஏ முடிச்சுட்டு வந்த மாணவர்கள் விரிவுரையாளர்களாக நியமனம் பெற்றிருக்கிறாங்க. அப்போ அப்படி ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கிது. இந்த விரிவுரையாளராக உங்களுடைய பயணத்தை அல்ல ஒரு பல்கலைக்கழக மாணவியாக ஆரம்பித்து பட்டதாரியாக வந்து விரிவுரையாளராக வந்து ஒரு துறை தலைவராக வந்து கூடிய இந்த உயரத்தை அடைவதற்கு நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள் எப்படி இருந்தது? கலைன்றாலே சவால் தான். இப்படித்தானே இப்போ ஒவ்வொருத்தர வளர்ச்சியும் பார்க்கும்போது அதை என்கரேஜ் பண்ணுறவங்க குறுகிய ஆக்களை தான் இருப்பாங்க. அப்போ அதனால் நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கிறேன். ஆனாலும் எப்போவுமே சொல்லுவாங்க, இப்போ நாங்கள் அதை கடந்து தான் போகணும். அதில் நாங்கள் தடங்கள் பட்டு இருந்தால் நாங்கள் இப்போ இருக்கிற அந்த நிலையை அடைய இயலாது. கலை பிரவேசம்னு பார்க்கும்போது ஃபாரின் நிறைய போயிருக்கிறேன். 16 நாட்டுக்கு போயிருக்கிறேன். கூடுதலாக கலை சம்மந்தமாக தான் போயிருக்கிறேன். ஆரம்பம் 2013ஆம் ஆண்டு மலேசியா போக தொடங்கினது. 2001ஆம் ஆண்டு இந்தியாவில் படிக்கிறதுக்காக போனது. பிறகு எங்களோட கலை பிரவேசம், அதாவது அதிட பயணம் என்று பார்க்கும்போது மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மன், ஆஸ்திரியா, பிறகு லண்டன், கனடா, இப்படி நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். லண்டனுக்கு போனேன்னா இந்த வருடம் 6ஆம் மாதம் பார்லிமெண்ட்டில் தான் எங்களுக்கு 100 கலைஞர்கள், அந்த கலைஞர்கள் வந்து கலை, பிறகு கவிதைகள், அப்புறம் நடிகர்கள் அப்படின்ட்டு இந்தியா உலக நாடில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு 6 பேர் 3 பேர் செலக்ட் பண்ணப்பட்டதில் மட்டக்களப்புலேருந்து எனக்கு கிடைச்சது. நான் போனேன் பரதநாட்டியத்துக்கு. நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படியா இருக்கும்போது இந்த உலக நாடுகளுக்கு எல்லாம் சென்று வரும்பொழுது உலக நாடுகள் மத்தியில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எங்களுடைய ஈழத்து கலைஞர்களுக்கான வரவேற்பு அப்படி இருக்கிறது? அதிகமாகவே இருக்குது. அங்கே இருக்கிற குழந்தைகள் பிறந்து வளரும்போது அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மொழிகள்லையும் அந்த கல்ச்சர்லையும் தான் வளர்றாங்க. இருந்துமே அந்த பேரண்ட்ஸ் வந்து எங்களோட தாய் நாடான தமிழையும் கற்றுக் கொடுத்து சாட்டர்டே சண்டேயில் இந்த எங்களோட கலைகளையுமே ஆர்வமாக கற்றுக் கொடுக்குறாங்க. நான் இப்படி உலக நாடு சென்று வந்ததுனால இங்கே இருக்கிற மாணவர்களை விட, குழந்தைகளை விட அங்கே இருக்கிறவங்களுக்கு எங்களோட கலை மேலே அலாதி பிரியையும் நிறைய ஸ்டாண்டர்டாகவும் இருக்கிறாங்கன்றது என்ற கருத்து. நீங்கள் பல்வேறுபட்ட ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பீர்கள். அந்த வகையில் வந்து சில குறித்த தலைப்பில் நீங்கள் மேற்கொண்ட ஆய்வு உங்களுக்கு சிறந்ததொரு அனுபவத்தை கொடுத்திருக்கும். அவ்வாறான எந்த ஒரு குறிப்பாக ஒரு தலைப்பு ஆய்வை பற்றி நீங்கள் குறிப்பிட முடியுமா? பரதநாட்டியத்தில் வந்து மெல்லாரின்ற ஒரு நடனம் இருக்குது. அது வந்து கோயில் கலை. அந்த நாளையில் நாதஸ்வரம் தவிலில் வாசித்து ஆடப்படுற நடனம். அது வந்து இப்போ காலப்போக்கில் எங்களோட உருப்படிகளையும் இல்லை, நாங்களும் அந்த எங்களோட அரங்கேற்ற அவைக்காற்றுகளையும் அதை பயன்படுத்துறதில்லை. மிகவும் அரிதாக போய்விட்டது. ஆனால் இந்தியாவில் ஆடப்படுது, ஆனால் பெருமளவில் இல்லை. அந்த கலை வடிவம் வந்து அதையே தற்காலத்தில் இல்லாமல் போனதுக்கான அந்த காரணத்தையும் என்ன பிரச்சனை என்ன நோக்கமுண்டா அந்த சாயலில் அந்த கலை வடிவத்தை பற்றி அந்த உருப்படியை பற்றி நான் ஆய்வு செஞ்சதில் திருகோணமலையில் எங்களோட ட்ரிங்கோ கேம்பஸால் 2017ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அதில் வந்து எங்களுக்கு பெஸ்ட் ரிசர்ச் இது கிடைச்சது. எனக்கும் இன்னொரு மிஸ் சேர்ந்து செஞ்சினாங்க. அப்படி பிறகு ஃப்ரான்ஸில் செஞ்சனா தமிழர் கலையுண்டு. அதாவது ஒவ்வொரு தமிழ் மன்னர்களுக்கு கூட தான் இந்த கலை வளர்க்கப்பட்டு வந்தது.
இப்போ அதை வந்து நாங்கள் எம்ஏ படிக்கும்போது எங்களுக்கு ஒரு உருப்படியாக நாங்கள் கோரியோகிராஃப் பண்ணணும். அதில் அந்த தமிழ் வாழ்க தமிழர் வாழ்க அந்த அந்த வரிகளை உட்புகுத்தி ஒரு பாடல் அமைச்சு அது ஒரு வரவேற்பு நடனமாக நான் அங்கே செஞ்சேன். நான் அந்த நடனமும் அந்த ஆய்வும் எனக்கு ஒரு பெரிய ஒரு இது மதிப்பை மரியாதையும் கொடுத்தது. அந்த மாதிரி சில கட்டுரைகள் வந்து எனக்கு ஆய்வு கட்டுரைகள் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு. நிச்சயமாக. இப்படி இருக்கும்போது இந்த புலம்பெயர் தேசங்களிலே அவர்கள் ஆற்றுக்கப்படுத்தக்கூடிய கலை வடிவங்கள் இந்த இளம் பிள்ளைகள் எல்லாம் எங்களுடைய வரலாறுகள், ஈழத்தினுடைய வரலாறுகள், விடுதலை போராட்ட வரலாற்றையும் அவர்களே உட்புகுத்துவார்கள். அப்படியான உட்புகுத்தல் விடயங்கள் வந்து இப்பொழுது ஈழத்திலே மருவி கொண்டு போகிறது என்பது மிக கவலையா இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி நீங்கள் ஆற்றுகைப்படுத்தக்கூடிய கலை வடிவங்களிலே இந்த ஈழ போராட்ட வடிவ அல்லது எங்களுடைய கருத்துக்கள் வரலாறுகளை உட்புகுத்தி ஏதாவது ஆற்றுகை நிகழ்ச்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள்? எங்க இலங்கை பொறுத்தவரை நாங்கள் எங்களோட அந்த தனி தமிழர்களுக்குரிய நீங்க சொல்ற ஈழ போராட்டங்களை நேரடியாக செய்வதற்கான அனுமதிகள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வெளிப்படையாக நாங்கள் செய்ய முடியாது, ஆனால் மறைமுகமாக செய்யலாம். எந்த ஆய்விலேயே இந்த 5வது ஏழா இங்கே இருக்கிற இந்த யுத்தங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த நடனம் மேடை நிகழ்வுகள் எதெல்லாம் வெளிப்படுத்தும் என்று சொல்லும்போது இங்கே வெளிப்படுத்த முடியாத விடயங்களை வெளிநாடுகளில் புலம்பெயர் நாடுகளில் செய்யப்பட்டு இங்கே பாதிக்கப்பட்ட பெண்களில் அந்த நாட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து திருமணம் செய்து அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்த நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை என் ஆய்வில் ஒரு பகுதியை நான் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி நாங்கள் எங்களில் நாட்டிய நாடகங்களாகவும் அமைக்கப்பட்டிருக்குது. நான் வந்து அதை வந்து ஒரு தனி ஒரு கலை உருப்படியாக செய்யாமல் ஆனால் சில இந்த ஆய்வுகளுக்கூடாக அப்படி அதை வெளிப்படுத்தியிருக்கிறேன். இனி வரும் காலங்களில் அப்படி செய்வதற்கு ஒரு ஐடியா இருக்குது. மட்டக்களப்பு பிரதேசத்துல கூத்தை அடிப்படையாக கொண்டு நாடகம் வந்து நல்ல வளர்ச்சி பெற்று இருக்குது, செழுமை பெற்று. அதே மாதிரி ஏனைய பிரதேசங்கள்ல வந்து நாடகத்தோட முக்கியத்துவம் வந்து என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு? மட்டக்களப்பில் இருக்கிற அந்த நாடகம் கூத்து சிறப்பு பெறுற மாதிரி ஒவ்வொரு இப்போ மலையத்தை எடுத்து கொண்டாலும் காமன் கூத்து பெரிய ஒரு இடத்தை பெறுது. அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து அதை ஆற்றுகை செய்து தெரியாதவர்களுக்கு வெளிப்படுத்துறதாங்கட நிறுவனம் மூலம் இப்போ ஒவ்வொரு வருடமும் அது ஒரு கலையாக செய்து கொண்டு வராங்க. சில இடங்களில் அந்த கலை வடிவத்துக்கான கலைஞர்கள் இல்லாதது, இடம்பெயர்ந்து போனது, அதனால் அந்த இடங்கள் இல்லாமல் இருக்கலாமே தவிர மற்றும்படி அந்தந்த பிரதேசங்கள் உருவாக்கப்பட்ட கலைகளுக்கு இப்போவும் உயிர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க கலைஞர்கள். ஆனால் மறைவி போயிருக்கலாம். அவங்களோட பரம்பரையிலேருந்து அடுத்த ஆளுக்கு அது கையளிக்கப்படாத பட்சத்தில் அது இல்லாமல் போயிருக்கலாம். அதுகளை இப்போ எங்களுக்கு ஊடாக செய்கிறாண்டா உங்களோட ஆய்வுகளை வந்து அதுகளை தேடி கண்டுபிடிச்சு அதை ஆய்வு செய்து ஒரு புத்தக வடிவமாகவோ ஆற்றுகை வடிவமாகவோ நீங்கள் வெளிப்படுத்தலாம். நிச்சயமா இன்றைக்கு அந்த இலங்கையை வந்து போதை என்ற ஒரு அரக்கன் வந்து சூழ்ந்திருக்கு. இன்றைக்கு பலர் இளைஞர்கள் வந்து திசை மாறி செல்வதற்கு இந்த போதை காரணமாக. ஆனால் ஒரு பக்கம் வந்து இந்த போதையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக கலைகளை ஆற்றுகைப்படுத்தக்கூடிய ஆயுதமாக. ஆனால் அண்மைய தகவல்களின்படி பல கலைஞர்களை இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கலாம். எப்படி நீங்கள் மாணவர்களோடு பயணிக்கும் போது, கலைஞர்களோடு பயணிக்கும் போது இந்த போதை கலையிலே பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்? மறைமுகமா இப்ப நேரடியாக எங்கட மாணவர்கள் அதுல இருக்கிறாங்கன்னு கேட்டா தெரியாது உண்மையாவே. ஆனால் அதே நேரத்தில் இப்போ சில அவங்க அதாவது அவங்களோட சொல்லுவாங்க ரத்தத்திலே ஊருன்னு சொல்லுவாங்க. சில கலை ஆர்வம் கலை சொல்கிற கலைகள் அவங்கள்ட்ட ஒரு ஆள், அதாவது ஒரு ஆள் வீணை வாசிக்கிறேன்னு சொன்னால் அது அவர் பாடம் வேறு ஏதாவது படித்திருந்தாலும் அவருக்கு இயல்பாகவே அவருக்கு அந்த ஞானம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மாணவர்கள் ஒரு சிலரை கண்டறியும் போது இந்த மாதிரி போதைகள் இந்த மது பழக்கங்கள் இருந்தால் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது. மற்றது எங்களோட நிறுவனங்களில் வந்து அது சம்மந்தமான விழிப்புணர்வு நாடகங்கள் நடனங்கள் வெளிப்படுத்தும் போது குறைவாகத்தான் காணப்படுது. இப்போ முதல் ரேகிங்ன்ற ஒரு பேரில் ஒவ்வொரு பேட்ச் வேறக்குள்ள அதையும் ஒரு பழக்கமாக பழக்கி விடுவாங்க. இப்போ அதுகளில் கட்டுப்பாடுகள் கூட இருப்பதுனால அதை முற்றாக இங்கே நடத்தக்கூடாதுன்னும் போது குறைவாகவே காணப்படுது அந்த மாதிரி. ஆனால் வெளி சமூகங்களில் வந்து அது அதிகமாக தான் இருக்குது. அதை ஒவ்வொரு பாடசாலைகளையுமே இந்த விழிப்புணர்வு
நாடகங்கள் நடனங்களை வெளிப்படுத்தப்படுத்த அவங்களோட சின்ன வயசுல அவங்களுக்கு உள்ள போகிற விடயம் தானே பிறகு அவங்க அப்படி சொல்லுவாங்க 5ல் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் 50 வரைக்கும் அவங்களுக்கு அது நீடிச்சு போகும்ண்டு. அப்போ இந்த அவங்க எந்த வயதில் அவங்களுக்கு இந்த நல்லது கெட்டதை உணர்ற அந்த டைமில் இருக்கிற மாணவர்களுக்கு அந்த மாதிரி விழிப்புணர்வு நாடகங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடல்கள் இல்லது நாட்டியங்களுக்கு கூட வெளிப்படுத்தும் போது குறைக்கலாம். முற்றாக குறைக்கலாமண்டா தெரியல. ஆனால் அந்த மாதிரி இப்போ எங்களோட அம்மா அப்பா காலத்தில் அப்பா அவங்க குடித்ததே பார்த்துருக்க மாட்டோம். அண்ணாக்கிற காலத்தில் அது ஒரு ஃபேஷனாக போயிட்டுது. இப்போ வந்து பாட்டின்னாலே அது இல்லாமல் மது இல்லாமல் பாட்டி போடுறது மிக குறைவாக போயிட்டுது. அப்போ எங்களோட சமூக ஓட்டத்திலையும் அதை ஒரு ஃபங்க்ஷனாக செய்கிறபடியாக நாங்கள் இந்த மாதிரி இல்லாமல் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த மாதிரி முயற்சிகளால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். தற்பொழுது மாணவர்களிடையே ஒரு அதிகரித்து வர ஒரு பிரச்சனையாக மாணவர்களிடையே மன அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் தற்பொழுது தற்கொலை செய்து கொள்கின்ற சூழ்நிலை கூட தற்பொழுது காணப்படுகின்றது. இது தொடர்பாக உங்களது கருத்து என்னவாக இருக்கின்றது? மாணவர்கள் தற்கொலை தூண்டுறதுக்கு முதல் காரணம் அவங்க வெளிப்படையாக இல்லாதது தான். இப்போ எப்போவுமே எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது. இப்போ பிடித்த ஒரு நபரோட நாங்கள் எப்போவுமே நல்ல ஓப்பனாக இருந்தோம்டா எங்களோட ஒரு பிரச்சனையை நாங்கள் ஃப்ரெண்டுகிட்டையோ இல்லை அம்மாட்டையோ யார்ட்டையாவது எங்கள் வெளிப்படுத்தாட்டே அதை தங்களுக்குள்ளே இருந்து அதை சின்ன சின்ன குற்ற உணர்வை ஏற்படுத்தி அது தங்களால் அதில் மீள முடியாத ஒரு கட்டத்தில் அவங்க அந்த தற்கொலை போகிறாங்க. என்ன பிரச்சனைன்றாலும் ஃபேஸ் பண்ண பழகணும். இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எங்கட காலத்தை விட அதிகமான நாலேஜோடு இருக்கிறீங்க. அதனால் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு உங்களை நீங்கள் எப்படி வெளியில் கொண்டு வரணுமெண்டு நீங்கள் பிழை வாரது தான். எல்லாரும் தவறுகளை தாண்டி தான் வாரது. அதுக்காக தற்கொலை தான் முடிவுண்டா அதுக்கு எல்லாருமே தான் அதுக்கு செத்து போகணும். அதனால் டிப்ரெஷனில் இருக்கிற விடயத்தை அந்த அவங்கள்ட்ட கேட்டு சிலாக்கள் அறிஞ்சு கொள்வாங்க. அப்போ அவங்கள வழிநடத்துகிறவங்க சரியாக வழிநடத்தி போகும்போது அதில் குறைத்து கொள்ளலாம். இந்த புலம்பெயர் தேசங்களுக்கு வெளிநாடுகளுக்கு நீங்கள் உங்களுடைய மாணவர்களை கலைஞர்களை அழைத்து கொண்டு செல்லும் பொழுதும் எவ்வாறான சவால்களை பொருளாதார ரீதியாக அப்படி எவ்வாறான சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள்? எங்களோட யூனிவர்சிட்டியால் போகும்போது அதுக்கு இப்போ எடுக்கிற நிர்வாகம் எங்களுக்கு உதவிகள் செஞ்சால் அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தாது. ஆனால் இப்போ நான் இது தனி ஒரு நிர்வாகமாக வச்சுருக்கும்போது மாணவர்கள் பயங்கர டேலண்டோடு இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே இந்தியாவுக்கோ மலேசியாவோ சிங்கப்பூருக்கோ போக முடியாது. டிக்கெட் விலை அதிகமாக இருக்கும். பிறகு ஒரு நடனம் மாறண்டா அதுக்கான காஸ்டியூம் புதுசாக தைக்கணும். அந்த மாதிரி இடர்பாடுகள் இருக்கிறது. அதிகமாக ஸ்பான்சர்ஸ் இப்போ எங்களுக்கு அதிகமான வெளிநாடுகளோட தொடர்பு இருக்கும்போது ஸ்பான்சர்ஸ் கிடைக்கும். அதனால் அதுகளை நாங்கள் எடுத்து செல்வது வழக்கம். ஆனால் அது இல்லாமலே நிறைய கலைஞர்களுக்கு அது போக முடியாத சவாலாக நிறைய இருக்குது. எங்களோட பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழகம் சப்போர்ட் பண்ணும், அதை எங்களை கூப்பிட்ற அந்த நிறுவனம் சப்போர்ட் பண்ணுறபடியா நாங்கள் அந்த பெரிதளவு பிரச்சனை எதிர்கொள்கிறதில்ல. நார்மலாக போய் கொண்டிருக்கிறாங்க. நிர்வாகத்தில் கலைத்துறையை பின்தொடர்ற மாணவர்களுக்கான சர்வதேச வாய்ப்புகள் என்ன மாதிரி அமைது? நிர்வாகத்தில் பட்டப்படிப்பை தொடர்ற மாணவர்களுக்கு சர்வதேச வாய்ப்புகள் என்ன மாதிரி அமைது? நிர்வாகத்தில் படித்து கொண்டிருக்கும்போது அதில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்காது. அதிகமாக அந்த கலையில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் அந்த நாடகத்துக்கோ நாட்டியத்துக்கோ பொருத்தப்பாடான பாத்திரங்களை செலக்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தனியே போகிறேன்னு சொல்லக்குள்ள அவங்களுக்கு அது குறைவாகவே காணப்படுது. குழுவாக போகும்போது மாணவர்கள் சென்று வருகிறாங்க. இப்போ அதிகமாகவே இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், பிறகு இந்தியா எல்லா நாட்டுக்கும் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்குமாண்டா அது கேள்விக்குறிதான். ஒரு குறிப்பிட்ட மாணவர்களும் குறிப்பிட்ட விரிவுரையாளர்களும் மாறி மாறி சென்று வருவாங்க. ஏன்னா இப்போ ஒரு பேட்சில் 100 பேர் படிக்கும்போது அத்தனை பேருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அது கிடைக்கிறதுக்கு அந்த மாணவர்கள் தான் அதை அவங்கள வளப்படுத்தி அவங்கள ஒரு நல்ல ஒரு கலைஞர்களாக பிரதிபலிக்கும் போது அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏன்னா ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு எங்களோட நிர்வாகத்தால் கொண்டு போகிறோம்னா அந்த திறமை அந்த மாணவர்களுக்கு இருக்கணும். இருந்தால் தான் நாங்கள் அந்த இடத்துல போய் அதை சமர்ப்பிக்கலாம், அந்த நடனத்தையோ நாடகத்தையோ.
அதனால மாணவர்களுக்கு கிடைக்குது. ஆனா போதிய அளவு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தடைக்கற்கள், குறிப்பாக பெண் பிள்ளைகள் என்றால் இத்தனை வயதுக்கு பிறகு இந்த நாட்டியம் நடனங்களுக்கெல்லாம் போகாதீர்கள் என்று வீடுகளிலே வரையறைகள் இருந்தன. அதே போல ஆண் பிள்ளைகள் என்றால் நடனம் ஆடக்கூடாத வரையறைகள், மனோநிலைகள் எல்லாம் சமூகத்தில் இருந்தது. இன்றைய சூழலிலும் அப்படியான மனோநிலைகள் காணப்படுகிறதா? ஓ, பெண்களுக்கு குறைவு என்று சொல்லணும். ஆனா சில இப்ப பெண்கள் வந்து சொல்லுவாங்க, தாங்க படிச்சுட்டு டிகிரி முடிச்சேன்னு டீச்சிங்குள்ளே போனால் ஆட முடியாது, பெர்ஃபார்ம் பண்ணலான்ட்டு. நான் அதிகமாக சொல்கிறது, இந்தியாவில் கலை இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற காரணமே அந்த பட்டப்படிப்போடையே நிறுத்த மாட்டாங்க. அவங்க 90 வயசுலையுமே அவை காட்சிகை செய்து கொண்டே இருப்பாங்க. டிசம்பர் காலம் இப்போ தொடங்கிச்சுன்றாங்க. அந்த என்ன சொல்ல, திருவிழா மாதிரி இருக்குது. அந்த மாதிரி மார்கழி உற்சவம், ஒரு பக்கம் பாடல்கள், ஒரு பக்கம் நடனங்கள், நாடகங்கள்ட்டு அந்த ஒவ்வொரு கலைக்கான ஒரு பெரிய விழாவாக நடக்கிறது. இப்போ இங்கே அதெல்லாம் குறைவு தான். நிகழ்வுன்னு பார்க்கும்போது யூனிவர்சிட்டியாலையும் ஸ்கூலாலையும் பார்க்குற நடன நிகழ்வாகவே அதிகம் காணப்படுது. ப்ரைவேட்டாக செய்கிறவங்களும் அவங்கள யாராவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு ஆடுறதா தான் இருக்குது. இப்போ அதெல்லாம் குறைவாகவே காணப்படுது. அந்த மாதிரி நடன நிகழ்வுகளை அதிகம் நாங்கள் இன்னும் வளப்படுத்தி கொண்டு வந்தால் நல்ல மைண்ட். அப்போ தான் அந்த கலை நிகழ்வுகள் வந்து வெளியில் பயங்கரமாக அந்த வெளிப்படுத்தும் போது தான் எங்கட நாட்டிலையும் அந்த கலைக்கான ஒரு என்ன சொல்ற பரிணாம வளர்ச்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த பரதநாட்டியம் போன்ற பாரம்பரிய கலை வடிவங்களில் ஈடுபடக்கூடிய ஆண் மாணவர்கள், ஆண் பிள்ளைகளுக்கு வந்து சமுதாய ரீதியாக பல்வேறு சிக்கல்கள் அல்லது விமர்சனங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படியான விமர்சனங்களுக்கும் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்க போகுது? ஒவ்வொருத்தர பார்வையில தான் அது இருக்குது. ஆனால் நடனம் படிக்கிற ஆண்கள் எல்லாருமே அந்த மாதிரி ஆவதில்லை. ஆனால் கலையில் பரதநாட்டியத்தில் பொறுத்தமில்ல பதம் என்ற ஒரு அபிநய உருப்படி இருக்குது. அது வந்து பாவம்னு சொல்லுவாங்க, நவரசங்கள் உள்வாங்கினதாக. அந்த பாவங்களை நாங்கள் எங்களோட இயல்பில் இருந்தாலுமே அதிகமாக ஆண்கள் செய்யும்போது பெண்களுக்கு இயல்பாகவே அது இருக்கும். ஆண்கள் வந்து அதை அதிகப்படுத்தி வெளிப்படுத்தும் போது அவங்கள்ட்ட ஒரு மாற்றம் வரும். அதை அந்த கலைக்குள்ளே மட்டும் வைத்திருந்து பிறகு அவங்க சமூகங்களோட பழகும்போது நார்மலாக தங்களை அந்த ஆண் வைத்த அந்த இதுகளோட அவங்க இருக்கும்போது அது பெருசாக பார்க்கப்படுறதில்ல. சில பேர் அந்த கலையை ஆழமாக கற்று அவங்களோட அதாவது வெளியிலையும் அவங்களோட நடவுடைய பாவனையில் அந்த நளினம் ஏற்படுறதுனால தான் அவங்க மற்றவங்களால் பேசப்படுறாங்களே ஒழிய அவங்க அதனால் மாறுன்றது இல்லை. ஆனால் இப்போ எங்களதுலேயுமே நிறைய ஆண் விரிவுரையாளர்கள் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க அதோட அவங்களோட பரதக்கலையோட அவங்க கராத்தையும் படித்து கொள்ளுவாங்க சில பேர். இப்போ அவங்கள்ட்ட அந்த எப்போவுமே அந்த போல்ட்னஸ் இருக்கும். ஆடும்போது அதுக்கான அழகு அபிநயம் அது அவங்கள்ட்ட காணப்படும். நிச்சயமா. இப்படி இருக்கும் பொழுது இந்த கலை ஆற்றுகை விடயங்கள், குறிப்பாக ஈழத்திலே அது தொடர்பான வளர்ச்சியான விடயங்களிலே இந்த அரசியல் துறை சார்ந்து பயணிப்பவர்கள், அரசியல் கட்சி சார்ந்தவர்கள், அரசியல் தலைவர்கள் இந்த கலை வடிவங்களை ஈழத்திலே ஊக்குவிப்பதற்கான ஆலோசனைகள், நடவடிக்கைகளை ஏதாவது முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்களா? அரசியல்னா அவங்களோட நிகழ்வுக்கு வரவேற்பு நடனங்கள், எங்களோட கலை சார்ந்த நடனங்கள், பிறகு சகோதர மொழியை சார்ந்தவங்க வரும்போது இலங்கையில் இருக்கிற எல்லா நடனத்தை உள்வாங்கின மாதிரி அவங்க எதிர்பார்த்து எங்கள்கிட்ட கேட்டு நாங்கள் அந்த நடனங்களை கொடுப்பதாகத்தான் இருக்குது. அவங்களுக்கூடாக எந்த நிர்வாகமோ இல்லை அரச நிறுவனமோக்கோ எந்தவித அதிகமான பங்களிப்பு குறைவுண்டு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ எங்களுக்கு தேவைண்டு அவங்கள்ட்ட கேட்கும்போது, இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்றதை நாங்கள் அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க அதுக்கான முயற்சிகளை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஒவ்வொரு பிரதேசத்தில் இருக்கிறவங்க ஒரு தேவை இருக்கிறத கேட்குற மாதிரி கலைக்குண்டு தனி எதுவுமே இது வரைக்கும் செஞ்சதாக தெரியல. நாங்களும் நிகழ்ச்சியுடைய நிறைய பகுதியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய புதிய ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு புதிய அரசாங்கம் இருக்கும் பொழுதும் ஒரு அரசு துறையிலே பயணித்துக் கொண்டிருப்பவர் என்ற ரீதியிலே, ஒரு கலைஞராக நடன நாடக ஆற்றுகை துறையில் ஈடுபட்டிருப்பவர் என்ற ரீதியிலே புதிய அரசாங்கத்திடம் நீங்கள் இந்த கலைத்துறையை ஊக்குவிப்பதற்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவாக இருக்கு? முதல்ல எங்களோட நடன கற்று அதாவது சுவாமி விவேகானந்தாலய கற்கை நிர்வாகம், பிறகு யாழ்ப்பாணம் ராமநாதன் அகாடமியிலேருந்து வெளியேறின மாணவர்களுக்கான அந்த வேலை வாய்ப்புகளை உடனடியாக அவங்க கொடுப்பது மிக சிறந்த விடயமாக எதிர்பார்க்குறேன். ஏனெண்டா அவங்களுக்கு ஒரு தளத்தை கொடுக்கும்போது தாங்க இன்னும் நிறைய அவங்கள்ட்ட இருந்து எங்களோட நாட்டுக்கு நிறைய பிரயோசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது படித்து முடித்து வாரவர்களுக்காக
தனி பரதம் அதாவது அரச நிறுவனங்களில் தொழில் வாய்ப்பு மட்டும் இல்லாமல் அவங்க தனியாக முயற்சி செய்யும்போது அவங்களுக்கான பொருளாதார உதவிகளை செய்து இப்போ ஒரு கலைக்கூடம் அமைப்பதாக இருக்கட்டும், இப்போ ட்ராமா ஆர்டிஸ்டாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஸ்டூடியோ தேவைப்படும். இப்போ அந்த மாதிரி அவங்க ஓனாக செய்ய விரும்புகிறவங்களுக்கான பண உதவிகள் இல்லாத பட்சத்தில் தான் அவங்க அதுகளில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் செய்ய முடியாமல் இருக்குது. அதை கவர்மெண்ட்டு கூடாக அவங்க செய்யும்போது திரும்பி அவங்க நல்ல ஒரு நிலைக்கு வரக்கலாம், அதை மீண்டும் செலுத்தலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஊக்குவிப்புகளை கொடுக்கும்போது தான் எங்களோட கலைஞர்கள் இன்னும் இலங்கையில் இந்தியா மாதிரி பிரசித்தி பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். இதோடு இணைந்ததாக இன்னொரு கேள்வி, குறிப்பாக இந்த ஆய்வு மாநாடுகளை பல்கலைக்கழகங்கள் நடாத்தும் போது அந்த மாநாடுகளிலே தங்களுடைய ஆக்கங்களை பிரசுரிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பல்வேறு தொடர்புகள் கிடைக்கும், பல்வேறு இடங்களிலே தங்களுடைய திறமைகளை வெளிக்காடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி இருக்கும்பொழுது கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இந்த ஆய்வு மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நடத்துகிறாங்க, பொதுவாக யூனிவர்சிட்டியாகவும் நடத்துகிறாங்க. எங்களிடத்தில் ஒவ்வொரு வருடமும் சர்வதேச மாநாடு நடைபெறுது. வெளிநாடுகளில் இருந்து கீநோட்ஸ் வாசிக்கிறதுக்கு வருவாங்க, அந்த ஃபீல்டோட சம்மந்தப்பட்டவங்க. அங்கே இருக்கிற கலைஞர்கள் இங்கே ப்ரெசன்டேஷன் செய்வாங்க. அதுமாதிரி எங்களோட விரிவுரையாளர்கள் மாணவர்களுக்கு அங்கே சென்று அந்த மாதிரி மாநாடுகளை கலந்து கொள்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதிகமாகவே இந்த ஆய்வு மாநாடுகளில் தான் அதிக உறவுகளும் அதிக கலை தொடர்புகளும் ஏற்படுவதாக நான் நினைக்கிறேன். நிச்சயமா. அதே போல தமிழர் தாயத்தினுடைய 2 பெரும் பல்கலைக்கழகங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்களை கூறிக்கொள்வோம். அப்படி இருக்கும்பொழுதும் இந்த 2 பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடங்கள் கலைத்துறை சார்ந்த மாணவர்களை இணைத்து எங்களுடைய பாரம்பரிய கலைகள் அல்லது ஈழத்துக்கு உரித்தான கலைகளை வெளிப்படுத்தும் ஆற்றுகிற நடவடிக்கைகளிலும் முன்னெடுக்கப்படுகிறது. 2 பல்கலைக்கழகங்கள் சார்ந்தும் 2 பல்கலைக்கழகம் சார்ந்து நடைபெறுவது 2 பல்கலைக்கழகத்தையும் இணைத்து எங்களோட பல்கலைக்கழகங்கள் நடத்துவது குறைவு, ஆனால் இடம்பெற்றிருக்குது. ஏன்னா அதிகமாக அது நடைபெறக்கான காரணம் போக்குவரத்து வசதி, பிறகு இப்போ அனைத்து மாணவர்களையும் கொண்டு போகிற அந்த ஒரு இடர்பாடுகள் இருப்பதனால, அப்புறம் தங்குமிடம் அந்த மாதிரி பெரிய இஷ்யூஸ்கள் இருக்கிறதுனால குறுகிய மாணவர்கள் அப்படி போய் வந்திருக்காங்க. நாங்களுமே மாதவியில் 11 ஆடல் வகை இவங்களோட ஜஃப்னா யூனிவர்சிட்டியோட சேர்ந்து ஒரு 7-8 வருடத்துக்கு முன்பதாக செய்திருக்கிறோம், எங்களோட பல்கலைக்கழகத்தில் செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இங்கே ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. அவங்களோட அதாவது தனி ஆற்றுகையாகவும் எங்களோட பல்கலைக்கழகங்களை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தொடர்பு இருக்குது. எக்ஸாமினர்ஸாக அவங்க எங்களோட பல்கலைக்கழகத்துக்கு வருவாங்க, நாங்கள் அவங்களோட பல்கலைக்கழகத்துக்கு போவோம். அந்த மாதிரி ஒரு உறவும் அவங்களோட இருந்து கொண்டிருக்குது. அதுபோக சக்தி டிவி இலங்கையில் இருக்கிற எல்லா கலைஞர்களையும் இணைக்கிற சில நிகழ்வுகளையும் செய்திருக்காங்க. அது மூலம் இலங்கையில் இருக்கிற கலைஞர்களை நாங்கள் சந்திக்கிறது, அவங்களோட ஒரு நல்லுறவு ஏற்படுறது மாதிரியும் அந்த கலை. ஆனால் அது இப்போ காலப்போக்கில் இப்போ குறுகிய ஒரு 5 வருட காலத்துக்குள்ளே அது மிகவும் குறைவாகவே காணப்படுது. இனி வரும் காலங்களில் அதுகள் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடன அரங்குகள் நடைபெறும் போது அந்த மாதிரி அதிகப்படுத்தலாம் என்ன நினைக்கிறேன். நாங்களும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கி இருக்கிறோம். இணைந்திருந்தோம் நேயர்களே. கேளாக்களிகள் நிகழ்ச்சியோடாக இன்றைய தினமும் எங்களோடு இணைந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக, தன்னுடைய கலை பயணம் கலை வாழ்க்கை தொடர்பாக பல்வேறு விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருக்கக்கூடிய கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நடன நாடகத்துறை தலைவர் கலாநிதி உஷாந்தி துரைசிங்கம் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நல்ல பல கேள்விகள் மூலம் நல்ல பல விடயங்களை சமூகத்துக்கு கொடுப்பதற்காக சமூக பிரதிநிதிகளாக இணைந்திருக்கக்கூடிய கிழக்கு பல்கலைக்கழக மாணவிகள் இருவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறோம். நன்றி.